வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, 2026 கோச்சாரத்தில் குரு பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா? குரு பயிற்சி பலன் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவா இந்த பதிவுல பார்க்கலாங்க. இப்போ குரு பயிற்சி எப்போ, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு, நேரம் எல்லாத்தையும் விரிவா நான் தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கேங்க. குரு பயிற்சி எப்போ நடக்குது, என்னைக்கு நாள், திருக்கணிதப்படி அப்படின்னு. ஏன்னா இந்த வருஷம் பாருங்க, குரு பகவான் அதிசாரமாக, அதாவது ஃபர்ஸ்ட் கடகராசிக்கு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு திருப்பியும் பின்னோக்கிய இருந்த ராசியான கடகராசிக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால நான் அது எப்பப்போ நேரம், அன்னைக்கு என்ன நாள் என்ன நேரம் எல்லாத்தையுமே டேட் வரையா எல்லாமே தெளிவாக நான் குரு பயிற்சியுடைய அமைப்பு எப்போ அப்படின்னு திருக்கணிதப்படி தனிப்பதிவாகவே கொடுத்துருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாங்க, அவர் எந்தெந்த ராசியை பார்க்குறாங்க, எந்த மாதிரி யோக பலன்லாம் கொடுக்குன்னு விரிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கடக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ஒரு வருட காலம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் எத்தனையோ இன்னல்கள் பிரச்சனைகள்லாம் சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. பணத்தால் கொஞ்சம் பிரச்சனைகள், பண நெருக்கடி, கொஞ்சம் கஷ்டம், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கு மேலே உங்களுடைய குரு பகவான் எப்படி இருப்பார், ஜல்மத்துக்கு வேற வராரு, ஜல்ம குருவாக வேற வராரு, இதனால நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே பாருங்க, இந்த ஜல்ம குருவாக கடகராசிக்கு வந்தாலும் அது யோகமான பலன்களையே தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கே தவிர பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு இல்லைங்க. அப்படியே பாதிப்பு தரக்கூடிய அமைப்புனா அது எந்த மாதிரி கிரக அமைப்புல இருக்கும் அப்படின்னு நான் விரிவாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த குரு பகவான் ஜல்ம குருவாக கடக ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானால் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் கடக ராசிக்கு யாரு அப்படின்னு எடுத்துட்டானா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அவர். அந்த குரு பகவான் யாரு அப்படின்னு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும், மெயினாக 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கே உச்சம் பெறக்கூடிய கிரகமே குரு பகவான் அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுக்கு எந்த அளவு முக்கியத்துவமோ அதே அளவு குரு பகவானுக்கும் உண்டுங்க. சரிங்களா? அந்த ராசிக்கு அப்படிங்கிறதுனால உங்கள் ராசி மேலேயே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஜல்ம குருவால பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பயப்படாதுங்க. மற்ற ராசிக்கு ஜல்ம குருவால பாதிப்பு ஏற்படுத்தினாலும் உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு இல்லைங்க. யோகமான பலன்கள் தான் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? ஏன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி உச்சம் பெறக்கூடிய உங்கள் ராசிக்கே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படி ஏற்பட்ட யோகம், அந்த யோகம் தாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா தன் வீட்டையே தானே பார்க்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி கடக ராசிக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. சரிங்களா? சரி, இந்த குரு பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, சிறப்பு பார்வையோட 3 பார்வைங்க. அதாவது சமசத்தமமான பார்வை எல்லா கிரகத்துக்கும் இருக்கிற மாதிரி குரு பகவானுக்கும் 7ஆம் பார்வையும், சிறப்பு பார்வையான ராசிக்கு எந்த ராசியில உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும், அடுத்தது 9ஆம் இடத்தையும் இந்த மாதிரி சிறப்பு பார்வையை பார்க்கக்கூடிய அமைப்பு. அதாவது குரு பகவானுடைய பார்வை என்ன, குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்த இடத்துல இருந்து. சரிங்களா? இப்போ உங்களுடைய ராசியில உட்கார்ந்துருக்காரு அந்த குரு பகவான். எந்த இடத்த பார்க்கறாரு, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, புத்திர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இருக்கிறதுனால அவரே பாக்யாதிபதி புத்திர காரகன் அப்படிங்கிறதுனால நீண்ட நாளா கடகராசி நேயர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டல, புத்திர பாக்கியம் எங்களுக்கு இன்னும் இல்லைங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆகி, புத்திர பாக்கியம் இல்லாமல் தடப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு மேலே நீங்கள் பாருங்க, உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் குரு காரகரான புத்திர காரகரான குரு பகவானும் நல்ல அமைப்புல இருந்து இப்ப கோச்சாரத்தில் ஜல்ம குருவாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திர ஸ்தானத்தையும், புத்திர காரகனாக இருந்து உச்சம் பெற்று புத்திர ஸ்தானத்தையும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால புத்திர பாகியம் நீண்ட நாளாக தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வருடம் புத்திர பாகியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதக திசா புத்தியும் ஒத்துழைப்பு இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா
இந்த குரு பயிற்சி புத்திர பாக்கியத்தை உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்கள் பிள்ளைகளால் வளர்ச்சி அடையும். சரிங்களா? மேல்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, முன்னோர்கள் சொத்துக்களுக்கு இது வரைக்கும் உங்கள் கைக்கு வரலை, முன்னோர்கள் சொத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு, அவங்க சொத்து எங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்னாலும் உங்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்துக்கள் பெரியவங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அடுத்தது கடகராசி நேயர்களுக்கு வந்து திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து ராசி மேலே உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, திருமணம் வந்து நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு, எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய வாய்ப்பு, திருமணத்தால் நன்மையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு. ஏன்னா பாக்யாதிபதி வந்து பஞ்சமஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உச்சம் பெற்று பார்க்கறதுனால திருமணத்தால் யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. சரிங்களா? தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடகராசி ராசி நேயர்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய தனத்துக்கு காரகர் உச்சமடைகிறதுனால பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல பாக்கியமாக வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? சரி, இந்த ஜல்ம குருவால் யாருக்கு பாதிப்பு அடையும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பாதிப்பு அடையும் அப்படின்னா, இந்த ஜல்ம குருவால் பாதிப்பு அடையக்கூடிய அமைப்பு அப்படின்னா, உங்களுடைய லக்னத்துக்கு குரு யாருன்னு பாருங்க. உங்களுடைய லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ இந்த மாதிரி அமைப்பில் அந்த குரு பகவான் இருந்து உங்களுடைய லக்னத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, உங்களுடைய லக்னத்துக்கு அவருக்கு வந்து பகை கிரகமாக வரும்போது சுப ஆதிபத்தியம் இல்லாமல் பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக அந்த குரு பகவான் இருந்து அல்லது உங்களுக்கு வந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தான் குரு பகவான் ஒன்றும் இல்லை, எங்களுடைய லக்னத்துக்கு அவர் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தான் அப்படி எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும், அந்த குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் ஒருவேளை நீச்சமாகவோ வக்கரமாகவோ அல்லது லக்ன பாவர்களுடைய சம்பந்தம் பெற்றோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அல்லது ராகு கேதுவோட சம்பந்தம் பெற்றோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்து உங்களுடைய லக்னத்துக்கும் அவர் பகைகரமாக இருக்குது அப்படின்னா அப்போதாங்க இந்த ஜல்ம குருவால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவே உங்களுடைய லக்னத்துக்கு வந்து அந்த குரு நல்ல சுப ஆதிபத்தியம் பெற்று நல்ல யோகாதிபதியாக நல்ல அந்த லக்னத்துக்கு நட்பு கிரகமாக அந்த குரு பகவான் இருந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் குருவும் நல்ல லக்னத்துக்கு மறையாமல் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா இந்த ஜல்ம குரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. நான் மேலே சொன்ன மாதிரி அந்த குரு என்னென்ன மாதிரி யோகம் கொடுப்பாரு, தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், பிள்ளைகளால் நல்ல வளர்ச்சி இருக்கும், பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, பிள்ளைகள் பிறக்கலை வாய்ப்பு இல்லை, லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இனிமேல் பிறக்குமா பிறக்காதான்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்குன்னா ஜனனகால ஜாதகத்தில் ஓரளவு ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நட்பலன்களும் யோகமான பலன்களும் புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? எதனால் அப்படின்னா சனி பகவான் வந்து ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சனி வந்து தொழிலுக்கு காரகர் அப்படிங்கிறதுனால தனத்துக்கு காரகரான குரு பகவான் வந்து அந்த சனியை பார்க்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தொழிலும் நல்ல தனவரவு இருக்கும், நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. இது வரைக்கும் தந்தை மகனுக்கு வந்து உறவு நிலை சரியில்லாமல் பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏதாவது இருக்குது, தந்தை மகன் ஒத்துமை இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு மேலே தந்தை மகன் ஒத்துமை நல்லாவே இருக்குங்க. தந்தை மகன் வந்து நல்ல ஒத்துமையாக தந்தை மூலியம் ஆதரவு ஆதாயம் எல்லாமே அந்த மகனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாக இந்த ஜல்ம குருவால் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கே தவிர பாதிப்பு தரக்கூடிய அமைப்பில் ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி அந்த குரு பகவான் ஒருவேளை பாதிக்கப்பட்டோ லக்னத்துக்கு பாவராக அளந்த இந்த மாதிரி அமைப்புலேருந்து திசாபுக்தி மோசமாக உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஜல்ம குருவாக கொஞ்சம் பாதிப்பு கொடுப்பாரு. சரிங்களா? அதுவே நல்ல அமைப்பில் இருக்காங்கன்னா இந்த ஜல்ம குரு யோகத்தை தான் தருவாரே தவிர பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. சரிங்களா? இப்போ இந்த கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு கோச்சாரத்தில் குரு பயிற்சி பலன்கள் யோகமான பலன்களே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.